சித்தாராமையா இங்கே வராரு இல்லையா நம்ம இதுக்கு தொகுதி மறுசீரமைப்பு இது கூட்டத்துக்கு, அப்போ இந்த மேகதாது விவகாரம் பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கு நமக்கு. அவர் வேற வேலையா வருகிறார், இது வேற இது வேற, அதுக்கு இது சம்மந்தங்க. மதுரை உயர்நீதிமன்றம் நீர்நிலைகளை தமிழகத்தில் சரியாக பராமரிக்கல அப்படின்னு சொல்லி நேற்று சொல்லியிருக்காங்க. நம்ம பராமரிக்கணுமா, அது எந்த நடவடிக்கை ஏதாவது எடுக்க போகிறோமோ? எல்லாரும் பராமரித்து கொண்டு தான் இருக்கிறோம். குறிப்பிட்டு சொன்னால் எங்கே இருந்தால் அதை பற்றி கவனிக்கலாம். அந்த நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு எடுக்கிறதுலையும் பெண்டிங் இருக்கு அப்படின்றாங்க. எடுக்கிறோம். பல ஊர்களில் மக்கள் ஒன்று திரண்டு எதிர்க்கிறாங்க. மக்களுடைய கோஷத்துக்கு நாம் தலைவணங்க வேண்டும். சட்டமன்ற உறுப்பினர்களே என் தொகுதியில் எடுக்காதீர்கள் என்று என் இடத்திலே வற்புறுத்துகிறார்கள். அதையும் நான் கவனிக்க வேண்டும். நீதிமன்றம் சொல்வது நியாயம்தான், நானே ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் நீதிமன்றத்தினுடைய ஆணை அவர்களுக்கு தெரிவதில்லை, வந்தால் போல முடியாது என்கிறார்கள். 10 ஆண்டுகளாக 15 ஆண்டுகளாக நான் கட்டி கொண்டிருக்கிறோம், வரி கட்டுகிறோம், கரண்டு கட்டுகிறார்கள், எல்லோரும் சொல்கிறார்கள். ஆகையினால நீதியை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் பல எதிர்ப்புகளை நாங்கள் சந்திக்க வேண்டியிருக்கிறது. அதையும் நீதிமன்றம் உணர வேண்டும். இதில் எதிர்கட்சிகளும் அதை எதிர்க்கிறாங்களா சார்? இப்போ ஆமாம், யாரும் அவங்க தொகுதி வரும்போது வேணுவாங்க. அவங்க நல்லதாக சார் எடுக்கணும்வாங்க. அவங்க தொகுதி நான் சார் நம்ம தொட்டு வேணாம் சார் அப்படின்னு. அது கம்யூனிஸ்டனுடைய தலைவர் ஒருத்தர் எனக்கு லெட்டர் கொடுத்துருக்காரு, எடுக்க வேணாம்னு சொல்லி. அதுக்கு என்ன பண்ணுவீங்க? ரைட் சார், ஓகே, தேங்க்யூ.